கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளின் தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 33வது சங்கீதம் 9வது வசனம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் தம் வார்த்தையினால் உங்களின் நீண்ட நாள் ஜெபங்களுக்கு, காத்திருப்புகளுக்கு பதிலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேகருடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகள், தேவைகள் எப்பொழுதுமே இருக்கத்தான் செய்கிறது. அவைகளை நாம் நினைக்கிறபடி, நினைக்கிற நாளில், நேரத்தில் நடக்குமானால் நன்மையாக இருக்குமே என்று எண்ணுவதும் உண்டு. ஆனால் சில நேரங்களில் தாமதங்கள் ஏற்படும் பொழுது தாங்க முடியாத சோர்வுக்குள் தள்ளப்பட்டவர்களாயும் மனமுடைந்தும் போகிறவர்களும் உண்டு. உங்களுக்காய் உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும், உங்களின் எதிர்பார்ப்புகள், தேவைகள் எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் தம் வார்த்தையை இன்றைக்கு மகா தீவிரமாய் அனுப்புகின்றார். கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆதலால் வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து வெறுமையை, வெற்றிடங்களை, விரக்தியை மாற்றிய கர்த்தரின் வார்த்தையை தியானிப்போம். லூக்காவின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சீமோன் பேதுருவை குறித்து பார்க்கின்றோம். அவர்கள் தங்களின் குல தொழிலாகிய மீன் பிடித்தலின் நிமித்தமாய் பல எதிர்பார்ப்புகளுடன், அடுத்த நாளுக்குரிய தேவைகளை குறித்த திட்டங்களுடன் ஆயத்தமாகி செல்கிறார்கள். முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு எதிர்மறையாய் ஒரு மீன் கூட அகப்படாத நிலையில் மிகுந்த துக்கத்துடன், நாளைய தினத்தை குறித்த கவலையுடன், வெறுமையான இருதயங்களுடன் தங்கள் வலைகளை அலசிக்கொண்டு இருக்கும் பொழுது இயேசு அவர்களின் இருதயத்தை காண்கிறார். சீமோன் பேதுருவின் படகில் ஏறுகிறார். தம்முடைய வார்த்தையை தீவிரமாய் அவர்களுக்காய் நிறைவேற்றும்படி ஆழத்திலே வலைகளை போடச் சொல்லுகின்றார். அதன்படி செய்ய வலை கிழியத்தக்கதான திரளான மீன்களை பிடித்தார்கள் என்று வாசித்து அறிகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளில் இயேசுவும் உங்களோடு வரவும் உங்களை ஆசீர்வதிக்கவும் விரும்புகின்றார். நீங்கள் இயேசுவிற்கு இடம் கொடுத்து இயேசுவின் வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிவீர்களானால், நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் யாவற்றிலும் இயேசு அற்புதமான, ஆச்சரியமான வழிகளில் உங்களை நடத்தி விடுவித்து ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசுவை அறியாமலும் இயேசுவிற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்காமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென்.